ஹாய் வணக்கம் உறவுகளே. எனக்கு 2 டவுட்டுக்கு உங்களுக்கு பதில் சொல்லப் போறேன். ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சிங் ஹவர் எந்த பேஜ்ல பார்க்குறது. அது போக 2வது டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவா, லைவா, ஷார்ட்ஸா எதுல அதிகமா சம்பாரிக்க முடியும்? சரிங்களா? இந்த டவுட்ட பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வாட்சிங் ஹவர் பார்க்குறது ஒய்டி பேஜ்ல லாஸ்ட்ல எஸ் சிம்பிள்னு சொல்லியிருக்கும். ஏர்ன் பேஜ். அதுல போய் தான் உங்களோட டார்கெட்ட பார்க்கணும் மானிட்டேஷன் பண்றதுக்கு. அதுதான் வாட்சிங் ஹவர். முன்னாடி பேஜ்ல 2 குட்டி பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எடுத்த உடனே சேனல் நேம், சப்ஸ்கிரைபர் கீழ 2 குட்டி பாக்ஸ் இருக்கும். அதுல உள்ள வாட்சிங் ஹவர் மானிட்டேஷனுக்கு கிடையாது. அதுல உங்களுக்கு வியூஸும் உங்களோட வாட்சிங் ஹவரும் உங்களுக்கு காட்டும். 5000 மணி நேரம், 6000 மணி நேரம் உங்களுக்கு வாட்சிங் ஹவர் காட்டுது அப்படின்னா, அது எனக்கு மானிட்டேஷன் வரல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது நம்மளுக்கு மானிட்டேஷனுக்கு கிடையாது. அது ஏறும் குறையும். அதை பத்தி உங்களுக்கு நீங்க பயப்படவும் வேண்டாம். சரிங்களா? இதுதான் முன்னாடி பேஜ்ல லாஸ்ட் பேஜ்ல கோடா கொடுத்துருக்கும் உங்களுக்கு ப்ளூ கலர் கோட்ல கொடுத்துருக்கும். அந்த டார்கெட் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அப்ளை நியூன்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு மானிட்டேஷன். சரிங்களா? அதில் நீங்க பண்ணிக்கலாம். 2வது ஷார்ட்ஸ்ல சம்பாதிக்கலாமா, வீடியோல சம்பாதிக்கலாமா, லைவ்ல சம்பாதிக்கலாமா? என்னைய பொறுத்தளவுல ஷார்ட்ஸ் லைவ்ல மெம்பர்ஷிப்பு, சூப்பர் சேட்ஸ், சூப்பர் டேங்க்ஸ் இந்த மாதிரி அதிக போனா மட்டுமே தான் அதுல சம்பாதிக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு வியூஸ் போகணும். சில பேர் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுமே சம்பாதிக்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேனலில் மில்லியன் கணக்கு ஃபாலோவர் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் போட்ட செகண்டே அவங்களுக்கு லட்சக்கணக்கு 4 லட்சம் 5 லட்சம் அப்படி பார்க்கும் பொழுது யாரோ ஒரு சூப்பர் தேங்க்ஸு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க அந்த சேனலுக்கு. அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு அதிக சம்பளம் வரும். இப்போ 1000 2000 இதெல்லாம் வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வருவாங்க. அதிக டாலர்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? ஷார்ட்ஸில் லைவை பொறுத்தளவில் அதுலேயுமே சூப்பர் டேங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சாட்டு, ஜாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா, பணம் போட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா டாலர் இன்க்ரீஸ் ஆகும் டக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைவை முழுக்க ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா, வீடியோக்கு நம்மளுக்கு $3 $4 கிடைக்குதுன்னா லைவுக்கு ஒரு $2 ஆட் ஆகும். அதுக்கடுத்து இதில் அதிகம் எதில் நம்மளுக்கு டாலர் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட வீடியோவில் மட்டும்தான் கிடைக்கும். வீடியோவில் விளம்பரம் இடையில கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா 3 விளம்பரம் வரும். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் போய் விளம்பரம் ஆன் பண்ணி மானிட்டேஷன் ஆன சேனல் ஆன் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதனால் அதிகபட்சம் ஈஸியாக அதிக டாலர் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2வது சூப்பர் டேங்க்ஸு, சூப்பர் சாட்ஸு இந்த மாதிரி கிடைச்சா மட்டுமே தான் லைவ் ஷார்ட்ஸில் அதிகம். ஷார்ட்ஸை பொறுத்தளவில் வியூஸ் அதிகமாக போகணும். அப்போ தான் நம்மளுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே உறவுகளே, இந்த பதிவு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.